பார்த்தா உள்ள வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க, நியூ அக்கௌண்ட்டாக. அப்போ உங்கள் டேட்ஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க, ஓகேவா? அண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்களாக தான் எழுதிக்கணும். அண்ட் உங்கள் ஃபோனில் வந்து கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கடைசியில் போய்ட்டு கண்டினியூ எடுத்துக்கோங்க. அப்புறம் நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்ட்டு ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணி உங்களோட சேனல் நேமை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பிக்சரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பை கம்ப்யூட்டர்னு இருக்கும், அதில் போய் செலக்ட் பண்ணிக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ முழுக்க எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதில் எப்படி காசு சம்பாதிக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காசு சம்பாதிக்க அப்படின்னா மானிட்டேஷன் ஆகணும். அதுக்கு நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அஸ் கால்ட் அஸ் வாட்ச் ஹவர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் அண்ட் லைக் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ லைக் வீடியோஸ்லேயும் போய்ட்டு சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோவை போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து சர்ச் பண்ணி சைன்அப் பண்ணி உள்ளே வந்துருங்க. அது வந்து உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே வந்துக்கோங்க. இப்போ தான் முக்கியமான மெயின் பிக்சரே இருக்குது. நம்ம முன்னாடி இருந்தது எல்லாமே ட்ரையல் தான். இப்போ தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைசேஷனுக்குள்ளே வைக்கணும். கஸ்டமைசேஷனுக்குள்ளே போனால் தான் உங்களால் என்னவும் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கஸ்டமைசேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபைல் இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே வந்து பேனர் இருக்கும். ஸோ பேனர் அப்படின்னா எதுவும் கிடையாது, சிம்பிள். இப்போது ஜஸ்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே ஒரு இது தெரியும், அதாவது சிம்பிள் தெரியும். மேலே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேனர் அப்படி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நைஸ். நம்ம இன்ஸ்டா ஐடி கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேக் பண்ணியிருக்கேன், அதில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாஸ்கிங் மிஸ்டேக் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேனர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம செட் பண்ணிட்டோம். அந்த ப்ராப்ளம் என் பழைய சேனல் வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைக் ஆனதுனால ஒழுங்காக வியூஸ் போக மாட்டேங்குது, ஒரு வியூவை தாண்ட மாட்டேங்குது. புது சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனல் தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க கைஸ். அண்ட் இதில் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேபு சைடில் இருக்க டேபு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸு. நேராக இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வைக்கோங்க. இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஃபோன்ற இடம் வரும். நிறைய பேருக்கு வந்து சேனலை சர்ச் பண்ணால் வந்து வராது. ஏன் சேனல் வர மாட்டேது, சேனலை தூக்கிட்டாங்கன்னு இருப்பாங்க. இல்லை, இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் சேனலோட பேர், நீங்கள் எதை பற்றி போடுறீங்க, டெக் போடுறீங்களா, தமிழில் போடுறீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து எழுதிட்டு ஜஸ்ட்டு ஒரு கமா கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு இதாக ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நான் பண்ணி காட்டுற பாருங்களேன். ஜஸ்ட்டு நான் வந்து இப்போது என் சேனல் பேர் வந்து சாம்பிள் சேனல் சும்மா வந்து எடுத்துருக்கேன், அதை டெலிட் பண்ணிடுவேன் அப்புறமா. அண்டு சாம்பிள் சேனல், ஓகேவா? ஸோ அந்த சேனல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா கீவேர்டு வந்து கொடுக்கணும். கீவேர்டு இப்போ சாம்பிள் சேனல்லாம் கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ வந்து அப்படியே கமா அடிச்சிருங்க. கமா அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒரு பாக்ஸாக க்ரியேட் ஆகிடும். அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து மேட் ஃபார் த கிட்ஸா இல்லை நோ மேட் ஃபார் த கிட்ஸா அப்படி சொல்லி போட்டுக்கணும். மேட் ஃபார் த கிட்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போ ரைம்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அது மேட் ஃபார் த கிட்ஸ், இல்லை கிட்ஸும் பார்க்கணும் அட்லட்டும் பார்க்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா அது வந்து நாட்ஸ் மேட் ஃபார் த கிட்ஸில் முக்கியமாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் மேட் ஃபார் த கிட்ஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே போய்ட்டு யூடியூபோட அல்காரிதம் எடுத்துகிட்டு போய் கொண்டு போயிட்டு யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போய் புஷ் பண்ணும். அதில் புஷ் பண்ணால் ஜஸ்ட்டு கண்டிப்பாக காப்பிரைட் தான். எதுக்கு பெரியவங்க வீடியோலாம் இதில் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் காப்பிரைட் அடிக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை மறந்துட வேணாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி. அண்டு இது கீழே போனீங்க அப்படின்னா அவ்வளோ நாட் சிம்பிள். இது வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எதுவும் அலோவ் கொடுக்கவும் தேவை கிடையாது. அலோவ் த வியூவர்ஸ் இன் கிளிப் மை கண்டென்ட் அப்படி உங்கள் கண்டென்ட் வந்து கிளிப் பண்ணிக்கலாமா, அது வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கலாமான்னு கேட்குறதுக்கு அதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வியூவர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னீங்க அப்படின்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. இல்லை எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை டிக்கை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி. ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்மிடியேட் ஃப்யூச்சர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தம்ப்நெயில் வச்சுக்க முடியும், அது வந்து ஃபோட்டோவாக வச்சுக்க முடியும் தம்ப்நெயில் வந்து, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். லைவ் ஸ்ட்ரீமே பண்ண முடியுது அப்படின்னா எதுக்கு அதை டிக்ளைன் பண்ணோம், அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
15 மினிட்ஸ் ஓவராக நீங்கள் வந்து வீடியோ போடணும் அப்படின்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் 15 மினிட்ஸ் ஓவராக உங்களோட வீடியோ போட முடியும், இல்லைனா போட முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வச்சு பண்ணணும். இன்னொன்று வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ஒன்று அதில் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன், வேலை ஐடி, சேனல் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஐடியை கொடுத்தாலே போதும், ஜஸ்ட் சிம்பிள் ஈஸியாக வந்து உங்களால் வந்து அதை வந்து இது பண்ணிக்க முடியும். வீடியோ வெரிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம், ஒரு நாள் வந்துடும். ஆனால் அந்த சேனல் ஹிஸ்ட்ரி அது 2-4 மாதம் ஆகும், அதுக்குள்ளே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வேலை ஐடி ஆர் நம்மளோட வீடியோ வெரிஃபிகேஷன் அதே பண்ணிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். வீடியோ வெரிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிள், மூஞ்சை அங்கே இங்கேன்னு காட்டணும், அவ்வளோதான். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கோங்க, சேவ் கொடுத்தா மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்திங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதாவது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து கண்டிப்பாக தேவை கிடையாது. பிகாஸ் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து அப்படியே வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டைனமிக் ஐலாண்ட் அந்த ஆண்ட்ராய்டு அப்படி சொல்லிட்டு வீடியோ போடுறேன், நாளைக்கே அந்த வீடியோ நான் போட மாட்டேன். ஐஃபோன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோ போடுவேன், ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து டைட்டில் மாற்றுவோம். அதனால் அது தேவை கிடையாது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதை வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன். அண்டு விசிபிலிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் வைங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பப்ளிக்கில் வைங்க. பெரிய பிரச்சனையை போய் உண்டாக்கிடும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த காப்பீட் வந்து இது பண்ணிட்டுருக்கோம், இது வராது, இது ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பப்ளிக்கில் வச்சா ஸ்ட்ரைக் கொடுத்துரும் சேனலுக்கு. ஸோ அது 3 ஸ்ட்ரைக் தான் மினிமம். நான் அவசரப்பட்டு இன்ஸ்டாவில் போட வீடியோ எல்லாத்தையும் யூடியூப்பில் தூக்கி போட்டேன். ஸோ ஸ்ட்ரைக் விட்டுருச்சு நல்லபடியாக, சூப்பர். அண்டு போட்டுட்டு போயிடுச்சு நல்லபடியாக சேனலும். எதுவும் பண்ண முடியாது, போயிடுச்சு மொத்தமாக சேனல். புது சேனல் தான் ஆரம்பிச்சிருக்கேன், சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். அப்புறம் இது என்ன கேட்டகிரி அப்படின்னு, இது சும்மா சாம்பிள் சேனல். நான் ஏதோ ஒன்று அடிச்சு விட்றேன், ஓகேவா? அடிச்சு விடுவோம் சும்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம். இப்போ அதில் வந்து இங்கிலீஷில் பேசல, ஹிந்தியில் பேசுகிறேன்னா தமிழில் பேசுகிறேன். ஸோ நம்ம தமிழ் அப்படி சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதை நானில் வச்சாலே போதும், தேவையில்லாமல் எதுவும் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து தமிழில் தேடி கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணிட்டா. ஸோ தட்ஸ் வாஸ் ஓவரால் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் வெரிஃபிகேஷன் வந்து நானில் வச்சிட்டாலே போதும். ஸோ யூஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பிரச்சனை கிடையாது. கேப்ஷன் வந்து எதில் வரணும்னு அது வந்து நம்ம இஷ்டம் தான், ஓகேவா? அண்ட் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்களா, ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸை ஆன் பண்ணியே வைக்கணும். பிகாஸ் நீ கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லா பேச முடியாது, ஓகேவா? உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து அது இன்னொன்று கமெண்டில் வந்து பேசிக்கு ஸ்ட்ரிக்ட்டு ஹோல்டு பண்ணுங்க வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்டை அலோவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம நல்லா தான் வீடியோ போட்டாலும் சில கேங் இருக்கும் நம்மளை திட்டுறதுக்குன்னு. நல்லா தான் வீடியோ போடுவீங்க, திடீர்னு எப்படி வந்தாங்கன்னு தெரில, என்ன வந்தாங்கன்னு தெரில, திடீர்னு வந்து பிடிச்சி திட்டுவாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டை கொடுத்துறது ரொம்பவே நல்லது. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஓகேவா? சேவ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் எதுவும் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் அப்படியே வெளியே